அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். மன நிறைவான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாமே அந்தந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நடவடிக்கைகள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது. சக ஊழியர்களை அனுசரணையாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அலுவலக பணியில் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் நிதானம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தினமுமே முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு உங்களின் கீழ் நிலையில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். தேவையான சரக்குகளை கையிருப்பு இருக்கக்கூடியதாகும். துணிச்சலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மதிப்பு மரியாதை கூடும். மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் கோபம், வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் வகையில் இருக்குது. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. எதிலுமே நீங்கள் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணம் மூலம் உங்களுக்கு சாதகம் கிடைக்கும் வகையில் இருக்குது. கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமான ஏற்படக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்க உங்களுக்கு புது தெம்பு வரக்கூடிய வகையில் இருக்குது. புது வியாபார தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக கூட வரலாம். நிதானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக நீங்கள் பேசி பழகி உங்களுடைய காரியங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு புது மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதி தொடர்பான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தனவரவு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வாரம் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. சிலருக்கு பெரிய இடத்து
பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு தங்களுடைய கை வகைக்கு வேலைகளில் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனங்களுக்கு உரிய ஆவணங்களை மறக்காமல் நீங்கள் எடுத்து செல்லவில்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதில் தீர்வு கிடைப்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை வரவழைக்கும். பெரியோர்களுடைய ஆசி, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றில் நல்ல மனிதர்களின் தொடர்பு ஏற்படலாம். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உதவிகள் உங்களுக்கு தடைப்படாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படலாம். கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய பையை பண்ணுவதால் நிரப்பக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே மலை போல உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையிலும், சிலருக்கு புதிய பெண் தொடர்பு ஏற்படும் வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க. சித்தர்களை வணங்கி வர உங்களுடைய மனதில் புது தைரியம் ஏற்படும். காரியங்களில் சாதகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்காரு. உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் உங்களுக்கு தெம்பு வரும். புது வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானம் தேவை. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி உங்களுடைய காரியம் அனுகூலமாக அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளுடன் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகலாம். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிலுமே நிதானம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்களை வணங்கி வர உங்களுடைய மனதில் தைரியம் கூடும். காரியங்களில் ஒரு சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளுமே மகிழ்ச்சியை வரவழைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பெரியோர்களின் ஆசி, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படலாம். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உதவிகள் தடைப்படாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய பயனை மிகப்பெரிய பணத்தால் நிரப்பக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாகும். சில புதிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சில முதலீடுகளில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார தொடக்கத்தில் வேலையில் நிலையற்ற ஒரு தன்மை இருக்கலாம். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். நிதானமான முடிவுகளை உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் திட்டத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக இது ஒரு நிலையான வாரமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சில பொருட்கள் பழுது, அது மட்டும் இல்லாமல் அலுவலக தொடர்பான செலவுகள் வரலாம். வார இறுதியில் புதிய பொருளாதார திட்டம் அல்லது வாய்ப்புகள் வரலாம். புதிய முதலீடுகளில் உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.